தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், அதன் 23 முதல் 28 வரையிலான வசனங்கள். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 முதல் நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே பவுலடிகளார் புதிய உடன்படிக்கையின் அடையாள சின்னங்களை பற்றி பேசுகிறார். அதே சமயத்தில் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 முதல் நாம் வாசிக்கும் பொழுது, புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தின் நிமித்தம் தான் பெற்ற பாடுகளை குறித்து, கஷ்டங்களை குறித்து பவுலடிகளார் எழுதக்கூடியவராக காணப்படுகிறார், பேசக்கூடியவராக காணப்படுகிறார். அப்படியாக இந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 முதல் 28 வரையிலான வசனங்களிலே பவுலடிகளார் புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தின் நிமித்தம் தான் பட்ட பாடுகளை ஒரு பட்டியலாக தந்திருக்கிறார். இதில் ஏறக்குறைய 27 அல்லது 28 பாடுகளை குறித்து, தான் அனுபவித்த பாடுகளை குறித்து அவர் பட்டியலை தந்திருக்கிறார். இதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக 23வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். அங்கே அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். இப்படியாக அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பாடுகளின் பட்டியலை அவர் சொல்லத் தொடங்குகிறார். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக அதிகமாய் பிரயாசப்பட்டவர், அதிகமாய் அடிபட்டவன், அந்த ஊழியத்தின் நிமித்தம் அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அதிகமாக சிறைச்சாலைகளில் அவர் அடைக்கப்பட்டவராக காணப்பட்டார். அநேகந்தரம், அதாவது அநேக முறை மரண அவதியில் அகப்பட்டேன். மரணப்படுக்கை, மரணம் நேரிடுகிற நிலை அவருக்கு அநேகந்தரம், அநேக முறை வந்தன. அடுத்து 24 யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். அதாவது ஒன்று குறைய 40 அடியாக 5 முறை யூதர்கள் அவரை அடித்திருக்கிறார்கள். அதாவது நியாயப்பிரமாண சட்டத்திலே குற்றவாளியான ஒரு மனிதனை 40 அடிகள் வாரினால் அடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே யூதர்கள் 40 அடியாக நாம் சரியாக அடித்தால் ஒருவேளை அது கூட போய்விடலாம் என்கிற எண்ணத்திலே, அப்படி போனால் நியாயப்பிரமாணத்தை மீறிவிடுவோம் என்கிற எண்ணத்திலே அவர்கள் 39 அடியோடு கூட நிறுத்தி கொள்வார்கள். 40 அடி அடிக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் 5 முறை யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக அவர் அடிக்கப்பட்டார். அடுத்து 25 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். மிலாறுகள் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் ராட்ஸ் என்று வருகிறது. ராட்ஸ் என்று சொல்லும் பொழுது தண்டு அல்லது கம்பிகள் என்று கூட சொல்லலாம். ஆகவே மிலாறுகளால் அடிபட்டேன், ஒரு தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன். கப்பல் பிரயாணம் செல்லுகிறார் ஊழியத்து நிமித்தம், கப்பல் பழுதாகி விடுகிறது. ஆகவே அதனுடைய அவதியிலே அவர் சிக்கிக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அப்படியாக 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். இந்த கப்பல் சேதத்தினாலே அவர் ஒரு இரவு ஒரு பகலை, அதாவது 24 மணி நேரத்தை கடலில் செலவிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அன்றைய நாட்களில் வசதியுள்ள கப்பல்கள் அல்ல அன்றைக்கு இருந்தவை, வசதி இல்லாத மிகவும் கஷ்டகரமான கப்பல்கள், கப்பல் பயணங்கள். அப்படிப்பட்ட கப்பலில்தான் அவர் ஒரு ராப்பகல் முழுவதும் நேரத்தை செலவிட்டார். அடுத்து 26 அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். பிரயாணமே அவருக்கு ஒரு அலுப்பை கொடுத்தது. ஏனென்றால் இன்றைய நாட்களில், நாம் வாழ்கிற இன்றைய நாட்களை போல அவர்களுக்கு அன்றைக்கு அவ்வளவு போக்குவரத்து, பிரயாண வசதிகள் கிடையாது. ஆகவே அது ஒரு, அந்த காலத்தில் பிரயாணம் என்பது ஒரு கடினமான ப்ராசஸ், கடினமான ஒரு நிலை. ஆகவே அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், அவர் ஊழியத்தின் பாதையில் செல்லும் பொழுது ஆறுகளில் சிக்கி தவித்திருக்கிறார். அதனுடைய தண்ணியில் அகப்பட்டு அவர் சிக்கலை
கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார். அதைத்தான் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் என்று சொல்லுகிறார். அடுத்து கள்ளரால் வந்த மோசங்கள். அந்த காலங்களில் பிரயாணம் என்பது இது நிமித்தமாகவே கடினமாக இருந்தது. வழிபோக்கர்களாய் செல்லும் பொழுதோ கப்பல்களில் செல்லும் போது கூட கள்ளர்கள், திருடர்கள் இவர்களுடைய உடைமைகளை பறித்து கொண்டு போகின்ற, கண்ணமிட்டு செல்லுகின்ற ஒரு நிலை இருந்தது. ஆகவே கள்ளர்கள் கூட இவருடைய ஊழிய பாதையிலே இவரை கொள்ளையிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களில், சுய ஜனங்கள் சொல்லும்போது யூதர்களால் இவருக்கு வந்த அவதிகள். அடுத்ததாக அந்நிய ஜனங்கள், புறஜாதிகள், யூதர்கள் அல்லாத புறஜாதிகளாலும் இவருக்கு அநேக அவதிகள் வந்தன. அடுத்து பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், ஊழியத்து நிமித்தம் நற்செய்தியை பட்டணங்களில் போய் அறிவித்த போது அங்கு வந்த எதிர்ப்புகள், அடிகள், நிந்தைகள், அவமானங்கள், கேலிகள், இதை சொல்லுகிறார். அடுத்து வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், பயணம் செய்யும் பொழுது வனாந்தரத்தில் செல்லும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட அவதிகளை இது குறிக்கிறதா இருக்கிறது. அடுத்ததாக சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில், அதுதான் கப்பல் பிரயாணத்தில், அதை இங்கே சமுத்திரத்தில் உண்டான மோசங்களில் என்று மறுபடியுமாக அதை சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார். அடுத்ததாக கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரர்கள் என்பவர்கள் திருச்சபையில் இருந்து கொண்டே பவுலுக்கு விரோதமாய் எழும்பின, செய்த தீங்கிழைத்த நபர்களைத்தான் பவுலடிகளார் இங்கே கள்ள சகோதரர் என்று சொல்லுகிறார். வணக்கம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பின்புறமாக இருந்து வேறு விதமாக பேசுவது, நம்ம முகத்தை பார்த்து சிரிப்பது, பின்னாடி போய் நம்ம இகழ்வது, இப்படிப்பட்ட நபர்களைத்தான், திருச்சபையில் இருந்த நபர்களைத்தான் கள்ள சகோதரர்கள் என்று பவுலடிகளார் இங்கே குறிப்பிடுகிறார். அடுத்து 27 பிரயாசம், சபைக்காக, கர்த்தருடைய காரியத்துக்காக அவருடைய பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகள், தூக்கம் இல்லை, தூங்குறதுக்கு இடம் இல்லை என்று கூட சொல்லலாம், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல என்ற காரியத்தை கூட நம்ம விட்டுறலாம், தண்ணி கிடைக்கல, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. அதைத்தான் பசியிலும் தாகத்திலும். இந்த இடத்தை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மத்தேயு 6:33 இப்படியாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் என்பது அங்கே அந்த 6வது அதிகாரத்தின் அந்த வசனத்திற்கு முன்பாக சொல்லப்பட்ட, அதற்கு முன்பாக 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட உணவு, உடை, இருப்பிடம் என்கிற ஒரு மனிதனுக்குரிய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளைத்தான் இவை எல்லாவற்றையும் என்று அங்கே வசனத்திலே இயேசுவானவர் சொல்லுகிறார். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது உணவு, உடை, இருப்பிடம் என்கிற தேவைகள் கொடுக்கப்படும் என்று அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் அந்த வசனத்தை விதியாக எடுத்துக்கொள்ள கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது நமக்கு கண்டிப்பாக ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் கிடைத்துவிடும் என்று நாம் சொல்லிவிட முடியாது. இந்த வசனம் தவறாக போய்விட்டது என்று நான் சொல்லவில்லை, பலிக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. மாறாக அந்த வசனத்தை விதியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அப்படி அதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இங்கே பவுல் சொன்ன இந்த காரியம் பசியிலும் தாகத்திலும் என்பது அதற்கு முரண்படுகிறதாக, சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வசனமாக, பதங்களாக காணப்படும். அப்ப அந்த வசனம் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு விதியாக சொல்லவில்லை. ஏனெனில் நமக்கு தெரியும், பவுலடிகளாரை விட தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடின ஒரு மனிதன் நம்ம சொல்லிவிட முடியாது யாரையும், அவ்வளவு எளிமையாக யாரையும் ஒப்பிட்டுற முடியாது பவுல் கூட. பட் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கே இந்த ஊழிய பாதையில் தண்ணீர் கிடைக்கல, உணவு கிடைக்கல. அப்ப அதான் எப்பயுமே ஒரு வசனத்தை நம்ம வியாக்கியானம் பண்ணும் பொழுது அதை மட்டும் நம்ம எடுத்து அந்த பகுதியை மட்டும் பார்த்தோம்னா தப்பா போயிடும். வேத வசனங்களில் மற்ற பகுதிகளில் உள்ள ஜோடி வசனங்களையும் அதோடு கூட ஒப்பிட்டு சமநிலையாக வேதத்தை வியாக்கியானம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சமநிலை வியாக்கியானம் அவசியம். ஒரே பகுதியை எடுத்து பேசணும் என்று சொன்னால் அது தவறாய் போய்விடும், தவறான நடைமுறைக்குள்ளாக நம்மளை வழிநடத்திவிடும். ஆகவே வேதத்தை எப்பொழுதும் சமநிலையாக வியாக்கியானம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே மத்தேயு 6:33 என்பது விதி அல்ல. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு முன்னுரிமையை கொடுத்து தேவனுக்காக வாழ்ந்தால் கூட நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள்,
ஏன் தண்ணி சாப்பாடு கூட கிடைக்காம போகக்கூடிய நிலைமை கூட வரலாம். அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உபவாசங்களிலும், அதுவும் பாருங்க, அநேக முறை உபவாசங்களிலும் நான் இதை எப்படி புரிந்து கொண்டேன் என்றால், பவுலடிகளாருக்கு தண்ணீரும் சாப்பாடும் கிடைக்காதனாலேயே அவர் ஃபாஸ்டிங் இருந்தார் நான் நினைக்கிறேன். இங்கிருந்து ஒரு சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். பாருங்க, நமக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னா தேவனை நோக்கி முறுமுறுத்து இருப்போம், தேவனை வசைபாடி இருப்போம், ஏசி இருப்போம். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாடுல எசேக்கியேல் ராஜா நோய்வாய்ப்படுறாரு. ஏசாயா மூலம் கர்த்தர் சொல்லி விடுறாரு, நீ சாக போற, வீட்டு காரியத்தை சரி பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கப்பான்னு சொல்றாரு. பட் அவர் என்ன செஞ்சார்? எசேக்கியா ராஜா சுவர் புறமா முகத்தை திருப்பி, ஆண்டவரே உமக்கு அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சுட்டீங்களேன்னு அழுது கூடுதலாக 15 வருடங்களை ஜீவனை பெற்றுக்கொண்டார். ஆனா இங்க கவனிக்கணும், பவுல் அப்படி செய்யலை. இப்ப இங்கிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னவெனில், பவுலடிகளார் தனக்கு நேர்ந்த இந்த பாதகங்களை கூட, தண்ணீர் கிடையாத, உணவு கிடையாத அந்த பாதகங்களை கூட தன்னுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்காக சாதகமாக்கி கொண்டார். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய மாண்பாக இருக்க வேண்டும். பவுல் அதற்கு நல்ல ஒரு உதாரணம். தனக்கு தண்ணி கிடைக்கல, சோறு கிடைக்கல, முணங்கல, தேவனை குறை சொல்லல, அதை கூட தன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவாக உபவாசத்துல அதை அப்படியே என்ன செஞ்சுட்டாரு? சாதகமாக்கி கொண்டார். எவ்வளவு பெரிய ஒரு உன்னத நிலை, அனுபவம், மாண்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், கண்டிப்பா வரும். அதை நம்ம முறுமுறுக்காமல் நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்காக வெற்றியின் படிகளாக அவைகளை நாம் மாற்றி போட வேண்டும். அடுத்ததாக குளிரிலும், அடுத்து நிர்வாணத்திலும் இருந்தேன். நிர்வாணம் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே எக்ஸ்போசர் என்று வருகிறது. இதற்கு 2 விதங்களில் நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியும். பாதுகாப்பற்ற நிலை, ஒன்றுமில்லாதவனாக இருக்கக்கூடிய, ஒன்றும் கிடையாத நிலை என்று கூட இந்த நிர்வாணம் என்பதை நாம் வியாக்கியானப்படுத்தலாம். அடுத்து 28 கடைசியாக சொல்லுகிறார், இவை முதலானவைகளை அல்லாமல், இவைகள் பத்தாதுன்னு எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அதாவது இடைவிடாமல் எப்பயும் அது நெருக்குது. பிரியமான கவனிக்கணும், இங்கேயும் நான் உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கத்துல தான் நம்ம என்ன பார்க்கிறோம்? கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க பவுல் கவலைப்பட்டேன்னு சொல்றாரு. அப்ப வேதவசனம் முரண்படுதா? தப்பா போச்சா? கிறிஸ்துவனுடைய அந்த கட்டளையை பவுல் மீறி விட்டாரா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. அங்க நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக கவலைப்படக்கூடாது, உணவு உடை இருப்பிடத்திற்காக, இந்த பூமியினுடைய வாழ்வாதாரத்திற்காக கவலைப்படக்கூடாதுன்னு தான் அவர் சொன்னார். ஆனால் பவுல் இங்கே கவலைப்பட்டது எனக்கு சோறு இல்லை, உடை இல்லை, இடம் இல்லை என்பதற்காக அல்ல, சபைக்காக. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய காரியங்களுக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக, இறைவனுக்கு அடுத்த காரியங்களுக்காக கண்டிப்பாக கவலைப்பட வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நான் கவலைப்படணும், மற்றவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நான் கவலைப்படணும், என்னுடைய திருச்சபைக்காக நான் கவலைப்படணும், என்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நான் கவலைப்பட வேண்டும். இந்த இடத்துல நம்ம ஒண்ணு கத்துக்கிறோம். இதுதான் ஒரே இடத்துல சொல்லப்பட்ட வசனத்தை மட்டும் நம்ம பார்த்தோம்னா வியாக்கியானம் தப்பா போயிடும். ஆகவே அதற்கான ஜோடு வசனங்களை நம்ம பார்த்து சமநிலையில் வேதத்தை வியாக்கியானம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இம்மைக்காக கவலைப்படுவதுதான் தவறே ஒழிய, மறுமைக்காக, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் கவலைப்படுவது சரியானதை. நாமும் அப்படி கவலைப்பட வேண்டும். அதைத்தான் பவுல் செய்தார். ஆக அப்படியாக பவுலடிகளார் ஏறக்குறைய இந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 முதல் 28 வரையிலாக 27 அல்லது 28 பாடுகளை, இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியனாக இருந்து இத்தனை வித பாடுகளை அனுபவிக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள், நட்சத்திர பிரசங்கிமார்கள் சொல்லிக் கொடுப்பது என்ன? நீங்க கிறிஸ்து கிட்ட வந்துட்டா, இயேசு கிட்ட வந்தா என்ன செய்யும்? செல்வம் கூரையை பிளந்துகிட்டு கொட்டும். எவ்வளவு மதியீனமான, முட்டாள்தனமான போதனை என்பதை நாம் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இவர்களுடைய பார்வையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஒரு ஆவிக்குரியவன் என்பதற்கு அடையாளமே செல்வந்தான். அப்படி பார்த்தா பவுலே உங்க பார்வையில யாரு கிடையாது? ஒரு ஆவிக்குரிய மனிதன் கிடையாது. ஏன் கிறிஸ்து கூட ஒரு ஆவிக்குரிய மனிதன் கிடையாது. அப்ப அது வேதத்திற்கு முரண்பட்ட ஒரு போதனை. அதை நம்பி இன்னைக்கு பல கிறிஸ்தவங்க ஏமாந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆகிலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்பதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ பாதையில், இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழிய பாதையில், விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள் உண்டு. ஆகிலும் அவற்றை எல்லாம் கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக நாம் சாதகங்களாக, பவுலை போல பாதகத்தை கூட சாதகங்களாய், சாதனையாக நாம் மாற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆவியானவருடைய பலத்தினாலே, திரியேக தேவனின் உதவியாலே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி நடை போட்டு முன்னேறுவோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.